மனைவியோடு இணைவதை தடுத்து நிறுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி அளிக்கிறது. ஆக பிறன்மனை நோக்க பேராண்மை அங்கே நோன்பு அவனுக்கு ஏற்படுத்தி தருகிறது. கட்டிய மனைவியை பார்க்க மறுக்கவன் அந்நிய பெண்ணை எப்படி பார்ப்பான்? இல்லையா? பார்ப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. ஆக அப்படிப்பட்ட ஒரு கடுமையான பயிற்சியை ஒரு மாதம் முழுவதும் இஸ்லாம் தொடர்ந்து வழங்குகிறது. அந்த பயிற்சிக்காக இந்த ரமலான் மாதம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அதுலதான் இந்த திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அனைத்து இறை தூதர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திரை உலகத்திலே அனைத்து துறைகளிலும் கால் பதித்து அதிலே வெற்றியும் கண்ட அன்பு சகோதரர் கே பாக்கியராஜ் சார் அவர்களை என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி போட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கை கொடுத்து வந்ததை கேட்டேன். இல்ல நீங்க ஆளுநர் விஷயத்துல எடுத்த தைரியமான முடிவு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி காட்டுறாங்க. இன்னொருத்தர் பக்கத்துல இருந்து சொல்றாரு, அவர் உறுதியில பேசுனது. இன்னொருத்தர் பக்கத்துல சொன்னாரு, அது மட்டும் அந்த ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல அந்த மக்களே இப்படிதான் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த மாதிரி அவங்க பேசுறது கேட்டது மாதிரி. அந்த அளவுக்கு உண்டான இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களின் புரிதல், அவர்கள் எடுத்து வைக்கின்ற நியாயமான கோரிக்கைகள், அவர்கள் ஒரு நியாயத்தின் பக்கம் சார்ந்து நிற்கின்ற விவகாரங்கள், தைரியத்துடன் தீர்க்கமான முடிவெடுக்கின்ற அந்த தன்மைகள், இவைகள் எல்லாம் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. செய்துதான் இன்றைக்கு ஒரு சிறிய அமர்வாக நாம் மிக முக்கியமாக இந்த அமர்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வழக்கமாக நடத்தக்கூடிய அந்த நிகழ்விலே பொதுவாக இங்கே விருந்து உபசரிப்பு, மனம் திறந்து உரையாடுவது என்ற 2 அம்சங்களிலே டாக்டர் கேவிஸ் அவர்கள் மானுட வசந்தம் என்ற தொலைக்காட்சி தொடரை 1999 நாங்கள் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த போது, அப்போது விஜய் தொலைக்காட்சியிலே முதலாக வந்தது, பிறகு ராஜில வந்தது, பிறகு தமிழன் தொலைக்காட்சியில் வந்தது, இப்போது நாங்கள் அதை யூடியூப் சேனலா நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அங்குள்ள சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அழைத்து, நீங்கள் இஸ்லாம் குறித்த கேள்விகளை எங்கள் முன்னால் வையுங்கள், உங்களுக்கு நாங்கள் பதில் தருகிறோம் என்ற ஒரு திறந்த அமர்வாக சற்றேறக்குறைய 1000 கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்லி அது தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது. உங்கள் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் ஐஎஃப்டியின் சார்பில் நடைபெறுகிற பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முகமது ஹனீஃபா அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் சில செய்திகள் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சீன பழமொழி ஒன்று, மீன் அழுகுவதாக இருந்தால் அது தலையிலிருந்துதான் அழுகும் என்று ஒரு கருத்து. ஆகவே எங்குமே தலைமை சீராக இருந்தால் ஒரு அமைப்பு சீராக இருக்கும், ஒரு நிறுவனம் சீராக இருக்கும், ஒரு பள்ளிக்கூடம் சீராக இருக்கும். எல்லாத்துக்குமே தலைமை தான் முக்கியம். சொல்வார்கள், ஒரு அறிஞர் சொன்னார், தலைமை என்பது இன்ஜின் மாதிரி, மற்றவர்கள் எல்லாம் பெட்டிகள் மாதிரி. பெட்டி மாதிரி தலைமை. இன்ஜின் எந்த திசையில போதோ அந்த திசையில் தான் மக்களும் கூட பயணிப்பார்கள் என்று சொல்கின்ற ஒரு கருத்தை பார்க்கிறோம். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று நீண்ட காலமாக சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. ஆக நல்ல தலைமை அமைந்திட வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், 2 பேர் சீராக இருந்தால் என்னுடைய சமூகம் சீராக இருக்கும், அந்த 2 பேர் மோசமாக போனால் என்னுடைய சமூகம் கெட்டுவிடும். ஒன்று அறிஞர்கள், இன்னொன்று ஆட்சியாளர்கள். அறிஞர்களும் ஆட்சியாளர்களும் சீராக இருந்தால் இந்த சமூகம் சீராக செல்லும் என்று சொன்னார். விலைவாசியை நிர்ணயிப்பவர்களும் அவர்கள் தான், சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்கும் செய்வதும் அவர்கள் தான். அவர்கள் செல்கின்ற பாதையில் தான் நாடு செல்லும். அது காந்தியா கோட்சேயா என்பதை பொறுத்து இருக்கிறது. பல பேருக்கு காந்தி ஆண்டால் என்ன, கோட்சே ஆண்டால் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. ஆகவே இந்த நாடு ஹிட்லர், முசோலினி போன்றவர்களால் வழிநடத்தப்பட்டால், தைமூர், செங்கிஸ்கான் போன்றவர்களால் வழிநடத்தப்பட்டால் இந்த நாடு என்னவாகும்?
ஆகவே ஆட்சி தலைமை சீராக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து. இடியமீன் ஒருத்தர் இருந்தான், நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய சர்வாதிகாரி. அவன்கிட்ட கேட்டான் ஒருத்தன் கேள்வி, இஸ் தேர் எனி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் திஸ் கண்ட்ரி? எஸ், தேர் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், பட் நோ, தேர் இஸ் நோ ஃப்ரீடம் ஆஃப்டர் தி எக்ஸ்பிரஷன். அவன் சொன்னான், கருத்து சுதந்திரம் உண்டு, ஆனால் கருத்து சொன்ன பிறகு சுதந்திரம் என்பது உனக்கு கிடையாது என்று சொன்னவன் அவன். அப்படிப்பட்டவர்களை நாம் ஆட்சியை அமர்த்தினால் நாடு என்னவாகும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆக அரசியல் தூய்மை பெற வேண்டும் என்று சொன்னால் மக்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். உண்மை நான் பதவியிலே அமர்த்தினால் என்ன நிகழும் தெரியுமா? மறுமையிலே மிகவும் இழப்புக்குரியவராக நீர் ஆகிவிடுவீர். இது 2 பேருக்கு கூட தலைவராக ஆகாதுன்னு சொன்னார். நீ 2 கூட நீ தலைவராக ஆகாதே என்று அவர்கள் சொல்லியதை பார்க்க. ஆக நல்லவராக இருந்தால் மட்டும் போதாதுங்க, அவர் வல்லவராகவும் இருக்க வேண்டும். ஆக திறமை, நேர்மை. இன்னைக்கு அப்படியா ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஜாதியை பார்த்து ஓட்டு போடுகிறோம், மதத்தை பார்த்து ஓட்டு போடுகிறோம், சொந்தக்காரனை என்று பார்த்து ஓட்டு போடுகிறோம், கவர்ச்சியிலே ஓட்டு போடுகிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், கொடுமைக்கார ஆட்சியாளருக்கு முன்னர் உண்மையை எடுத்துரைப்பதுதான் அறப்போரிலேயே சிறந்த அறப்போர் என்று நபிகள் நாயகம் சொல்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் தட்டி கேட்கின்ற ஒரு உணர்வை நாம் பெற்றிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு பிற்காலம் வரும், சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், அவர்கள் பொய்களை எல்லாம் உண்மை என்று சொல்வார்கள், பொய் உரைத்து விட்டு அதை உண்மை என்று சொல்வார்கள். யார் அவர்களை எதிர்க்கிறார்களோ அவர்கள் தான் என்னை சார்ந்தவர், யார் அவருக்கு துணை போகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். நடந்துட்டு இருக்கா இன்னைக்கு ஒரே பொய் மயமாக